வார்த் புயலால் வங்கிச் சேவை கடுமையாக பாதிக்கப்பட்டதுடன் காசோலை பரிமாற்ற பணிகளில் தேக்க நிலை ஏற்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் சங்கரன். வார்த் புயல் வங்கிகளிலும் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது என்ற தகவல் தற்போது தெரிய வந்திருக்கிறது. அதாவது தமிழகம், கர்நாடகம், கேரளா, தெலுங்கானா உள்ளிட்ட தென்னிந்திய மாநிலங்களில் உள்ள அனைத்து வங்கிகளிலும் வங்கி கணக்குகளில் செலுத்தப்படும் அந்த காசோலைகள் பரிவர்த்தனைகள் அனைத்தையும் சென்னை தீநகரில் உள்ள நேஷனல் பேமெண்ட் கார்ப்பரேஷன் என்ற அமைப்பு தான் இந்த பணிகளை, காசோலை பரிவர்த்தனை தொடர்பான அனைத்து பணிகளையும் செய்து வருகிறது. இந்த அமைப்பினுடைய நெட்வொர்க்குகள் அனைத்தும் வார்த் புயலினால் கடுமையாக பாதிக்கப்பட்டு முதல் 2 நாட்கள் அனைத்து பணிகளும் தேக்கமடைந்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆனாலும் தற்போது அந்த பணிகள் நிவர்த்தி செய்யப்பட்டாலும் வங்கிகளில் நெட்வொர்க் பணிகள் இன்னும் பாதிப்பு அப்படியே இருக்கிறது என்றும், குறிப்பாக காசோலைகளை ஸ்கேன் செய்து அந்த நேஷனல் பேமெண்ட் கார்ப்பரேஷன் நிறுவனத்திற்கு அது தொடர்பான தகவல்களை அனுப்புவதில் இன்னும் காலதாமதம் ஏற்பட்டு வருகிறது, இன்னும் நிலைமை சீரடையவில்லை என்றும் வங்கி அதிகாரிகள் தரப்பில் கூறப்படுகிறது. இந்த நிலைமை இன்னும் சீரடைவதற்கு இன்னும் ஓரிரு நாட்கள், அதாவது இந்த வார இறுதியில் தான் நிலைமை சீரடையும் எனவும் வங்கி அதிகாரிகள் தரப்பில் கூறப்படுகிறது. இதன் காரணமாக ஒரு வங்கியில் செலுத்தப்படும் காசோலையில் பணம் இருக்கிறதா, பணம் இல்லையா என்ற தகவலை சம்பந்தப்பட்ட வங்கி இந்த நேஷனல் பேமெண்ட் கார்ப்பரேஷன் என்ற நிறுவனம் அனுப்புவதற்கான கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது ஒவ்வொரு நாளும் பகல் 2:30 மணிக்குள் சம்பந்தப்பட்ட வங்கிக்கு காசோலை குறித்த தகவல்களை நேஷனல் பேமெண்ட் கார்ப்பரேஷன் தெரிவிக்கும். ஆனால் தற்போது வங்கிகளில் ஏற்பட்டுள்ள இந்த நெட்வொர்க் பிரச்சனை காரணமாக இந்த காசோலையினுடைய முடிவுகள், அதனுடைய பணம் இருக்கிறதா இல்லையா என்ற தகவலை தெரிவிப்பதற்கான கால அவகாசம் மாலை 6:30 மணி வரை நீட்டிக்கப்பட்டிருப்பதாக வங்கித்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதனால் ஒட்டுமொத்தமாக இந்த காசோலை பரிமாற்றத்தில் சற்று காலதாமதம் ஏற்பட்டு வருவதாகவும் அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். இந்த நிலைமை இந்த வார இறுதிக்குள் சீராகி இயல்பு நிலை திரும்பும் என்பதும் அவர்களுடைய கருத்தாக இருக்கிறது. தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் நெப்போலியனுடன் சங்கரன்.